பங்கு பிரிச்சு கொடுத்துடலாம். ஆளுக்கு 200 200 200. இந்தா குடுக்குள்ள வாங்க. இப்போ கொஞ்சம் இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. தூக்கிட்டுலாம் போக மாட்டீங்க. அதனால நான் கையிலேயே பிடிச்சிக்கின்னு நடக்க வச்சுக்கிட்டு போங்க. என் பையனுக்கு ஆசை மட்டும் இருக்குது. மேலே போயிட்டா கீழே வர முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம். ஐயனாரப்பன் கோவிலில் பொங்கல் வைக்க போகிறோம். பட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அம்மா வந்து எப்பவும் போல முடியாது வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா அங்கே போயிட்டேன்? ஊர்லேருந்து தார்னேஷ்லாம் வந்திருக்கான். அவினாஷ், வத்சன், தார்னேஷ். நாங்கள் எல்லோரும் வண்டியில் போகிறோம். ஸ்கூட்டியில் தான் போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் நடந்தெல்லாம் அவ்வளோ தூரம் வெயிலில் போக முடியாது. அவனை எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம வந்து பொங்கல் வச்சுட்டு நம்ம ஈவினிங்லாம் வந்து கடத்தெருவெலாம் சுற்றி பார்த்துட்டு ஃபுல் டே அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊர் ஐயனார் கோவில் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சென்னையிலலாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் வீடியோலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல் வீடியோ வரும். 1 by 1. உங்களுக்கே போர் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபெஸ்டிவல் வீடியோ வரும். நாங்கள் வந்து எங்கே போகிறோமோ அதை தானே எடுத்து போடுவோம்னா நீங்கள் ஒரே கோவிலாக போடுறீங்கன்னு வேறு சொல்லுவீங்க. எங்கே போகிறோமோ அதை தான் நாங்கள் எடுத்து போடுவோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவல் vlog-ஆக உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் உடச்சி எங்கே வைப்பா? மாவிளக்கு தூக்கி எங்கே வைப்பா? வந்து பார்த்தா செம்ம வரவு. அம்மா இல்லை நீ வரவுக்குள்ள தேடாத உனக்கு பல்காக கட்டிக்காரன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ வரவு பாருங்க. வரவு பொறுக்கு போய் வேற ஊந்து வரி வராது அம்மா. ஆயா ஊட்டாங்களா இந்த வரவு பொறுக்கு போய் பார்த்தியா? சொல்லவே இல்லை. உள்ள வந்து நான் ஊட்டாட்டுறாங்க. பொங்கல் வச்சுட்டேன். சாமி குத்தி நீங்கள் போய் திருவிழா கடையெல்லாம் சுற்றிட்டு அறிவச்சனை வந்து கையில் பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஏன்னா க்ரௌடில் விட்டிங்கன்னா அவனும் தேட மாட்டான். நாங்கள் தான் தேடி கொடுக்கணும். தேடிலாம் வர தெரியாது. தார்னேஷ் முதல்ல இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. தூக்கிட்டுலாம் போக மாட்டீங்க. அதனால நான் கையிலேயே பிடிச்சிக்கின்னு நடக்க வச்சுக்கிட்டு போங்க. சரி, ஓகே. நாங்கள் போயிட்டு அப்போ பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றோம். சீக்கிரம் ஊட்ட. இது வந்து வெஜ் பிரியாணி. இது வந்து சாம்பார் சாதம். அவர் அப்படிதான் அவரு. ஊட்ட சூப்பராக இருக்கு. வெஜ் பிரியாணி. நேற்று வெஜ் பிரியாணி சாப்பிட்டோம். கொதிக்குதுரா. தலைன்னு இருக்கு. நல்லா சூப்பராக. அண்டாவையை ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன். வாங்க போய் சாமி கும்பிடலான்னு சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிளேட் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ரிங்கு போட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒன்று ஜெயிச்சாங்க. அதை காமிக்கிறேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. இப்போ இங்கே சாப்பிட்டா தான் நான் எழுந்து போய் படைக்க முடியல. நீங்கள் இங்கே உட்காந்து இருங்க. நான் படைக்கிட்டா எனக்கு தான் வந்தீங்க. சாமி கும்பிட தீண்டுறதுக்கு வந்தீங்க. சாமி கும்பிட ஏது வாங்கடா. இங்கே கூட தின்னுட்டு இருக்காங்களோ. சீக்கிரம் ஏந்து வாங்கடா. டேய் எங்க விடுங்க. சாமி சாமி நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். ஈவினிங் ஸ்வேதா போயிட்டு ஊருக்கு போயிட்டு சுத்தணும். இப்போ தான் வந்து திருவிழாவே ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு
ஒரு மூலையில பட்டு ஒரு மூலையில போயிட்டாங்க. இப்போ வந்து தேடிட்டு இருக்கோம் ஆள் ஆளுக்கு எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நானும் சேர்த்தா வச்சு நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். இப்போ வந்து கடத்தர் அப்படியே சுற்றி பார்க்குற சாக்கில் அவங்க 3 பேரையும் நாங்கள் தேடுறோம். இப்போ வச்சன் வந்து கார் ஓட்ட போகிறாங்க. இருடா எப்போ வர வைக்கிற அம்மா பிடிச்சிக்கோ வச்சன் பிடிச்சிக்கோ. அம்மா இங்கே தான் இருக்காங்க. இல்ல பங்கு பிரிச்சு கொடுத்துடலாம். ஆளுக்கு 200 200 200. இந்தா உனக்கு 200 வாங்கிக்கிட்டா. திருவிழா வாங்கிக்கிட்டா. ஏய் குடுக்குள்ள வாங்க. இப்போ கொஞ்ச நேரம் இருக்கு என் கூட சுற்றுவானுங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு எங்கேயாவது பறந்துடுவானுங்க. இந்த உனக்கு 200 வாங்கிக்க. ஏய் பூ வாங்க. அவ்வளோதான். எனக்கு என் சொன்ன குறைஞ்சிச்சு. எனக்கு செலவு பண்ணிக்கிட்டு உனக்கு 100. இது வந்து உங்க அப்பா வந்து வச்சுங்க வாங்கி கொடுத்து அவ்வளோதான். பங்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரீயா. என்ன பண்றீங்க? அதிரடி ஆஃபர் ஏவிஎம் ஐஸ்கிரீம் ஒரு கோன் பண்ணுங்க. மற்றொரு காசு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். அதிரடி ஆஃபர் ஏவிஎம் ஐஸ்கிரீம் ஒரு கோன் ஐஸ் வாங்கினால் மற்றொரு கோன் ஐஸ் இலவசம். என் பையனுக்கு ஆசை மட்டும் இருக்குது. மேல போயிட்டா கீழே வர முடியாது. ஏவிஎம் ஐஸ்கிரீம் அங்க விளாடுறீங்க என்ன இங்க விளாடுறீங்க? மற்றொரு கோனை இலவசம். மென்டல் காய்ஸ், மென்டல் மென்டல். டேய் அவன்கிட்ட 300 ரூபாய் வச்சுக்கிறானுங்க. ஒரு ஆளும் என்ன ஒரு ஆளும் 300 ரூபாய் வச்சுக்கிறானுங்க. அப்புறம் என்ன? அதான் அவங்க 300 ரூபாய் எதாவது பண்ணிக்கிறாங்க. விடு. வேணாம் வேணாம் சாப்பிட்றீ. என்னது